ஊழல்னு சொன்னால் கோவம் வருது. ஸோ ஊழல்னு கோவம் வந்துச்சுன்னா மக்களுக்கே தெரியும்ல. இப்போ பார்ட்டி ஃபண்டுனா கோவம் வருது. பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் எத்தனை வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுகன்னு. இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை ஏற்படுது. சபையில பேச தெரியாம தான் வந்துட்டு பதில் சொல்ல தெரியாம தான் எங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்கன்னு எதிர்க்கட்சி. இல்லை அதெல்லாம் வாங்கி பாருங்க. வழக்கு வேற, சட்டசபை வேறு. சட்டசபை ப்ரொசீடிங்ஸில் மானிய கோரிக்கை போயிட்டு இருக்கு. மானிய கோரிக்கையில் என்ன பண்ணுமோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லா வார்த்தைகளை அவர்கள் பேசும்பொழுது தான் இப்போ அதற்கான பதிலை வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை உள்ளே பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மானிய கோரிக்கையில் எல்லாம் தெளிவாக ஒவ்வொருத்தரும், ஏன்னா அவர்களுக்கு வந்து நாங்கள் ஊழல்னு சொன்னால் கோவம் வருது. ஸோ ஊழல்னு கோவம் வந்துச்சுன்னா மக்களுக்கே தெரியும்ல. இப்போ பார்ட்டி ஃபண்டுனா கோவம் வருது. பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் எத்தனை வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் ஏதாவது துறை இருந்துச்சு. நீங்கள்லாம் பத்திரிகையாளர், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒரு இடத்துல பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம, அதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தான் வாங்கியிருக்கீங்களா, ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த கையெழுத்து போட்டாலும் அரசு துறையில் ஒரு கையெழுத்துக்கு நீங்கள் பணம் இல்லாமல் ஒரு கையெழுத்தாக இருக்கா. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு வீட்டு வசதி வாரியத்தில் போய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறீங்க. எத்தனை பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசே கொடுக்காமல் கடந்த 20 வருஷமாக அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவலுக்கு இதுலேருந்து ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை பேர் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாமே பிறப்பு முதல் பர்த் சர்டிஃபிகேட் முதல் இறப்பு சர்டிஃபிகேட் வரை அனைத்திற்கும் எந்த அரசு இதில் கையெழுத்து போட்டாலும் அது வந்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் இதுவரை நடந்ததே இல்லை. அதெல்லாம் மாறி இருக்கு. அது பார்ட்டி ஃபண்டுன்னு, அது பார்ட்டி ஃபண்டெல்லாம் வேற என்ன ஃபண்டு. இப்போ தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க்கில் 10 ரூபா கலெக்ஷன் ஆகுதுன்னா அது யாருக்குரிய ஃபண்டு. தமிழ்நாடு முழுசும் மணலில் கொள்ளையடிச்சப்பட்டு மணலில் ஆள் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மணலில் போய் வசூல் பண்ணுறாங்கன்னா யாருக்கு போகிற ஃபண்டு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள். ஸோ அதையெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் கோவம் வருது. அப்போ அது கோவம் வந்தால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதை கொடுத்தால் திரும்ப வந்து அது பதிலடி எங்கள் மேலே வழக்குகள் வந்து என்னன்னா, எதையும் ஆதாரம் இல்லாமல் எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஆதாரம் இருந்தால் தான் வழக்கு தொடுக்க முடியும். ஆதாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வயலேஷன் இருந்து கிளியராக அதில் வந்து தவறு இருந்தால் கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும். அதை வழக்கு தொடுக்காமல் அதை வைக்க முடியுமா சொல்லுங்கள். மக்களோட வரி பணம் நாளைக்கு ஏன் வழக்கு தொடுக்கல கோர்ட்டு கேட்பாங்க. இது எவ்வளோ கேசஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு வழக்கு தொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் 3 வருஷம் பெண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸ். அது கோர்ட்டே சொல்லியிருக்கு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, இது ஏன் நீங்கள் வழக்கு போடலன்னு கோர்ட்டு கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டு அவங்க வழக்கு போட சொல்லி தான் வழக்கு போட்டோம். ஸோ அதெல்லாம் வழக்கு ஊழல் இதெல்லாம் வந்து சும்மா பண்ண முடியாது. ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய முதல்வருக்கோ இல்லை யாருக்கோ இவங்களை பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தான் இவங்களை பழி வாங்கிட்டாங்களே. எல்லா தேர்தலையும் இவங்க யாருன்னு இவங்க இந்த இதிலே இல்லைன்னு சொல்லி காட்டிட்டாங்களே. ஸோ இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஊழல் இருந்தால், தவறு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படாது. எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணன் சொன்னது என்னன்னா, இந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு சில பேர் இப்போ கொடுத்த பேட்டிக்கு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுடைய தலைவர் இப்போ குறித்ததில்லை, பேட்டியின் அடிப்படையில் ஒரு சில பேர் கொடுத்த பேட்டியில், ஒரு சில பேர் கொடுத்த பேச்சில் இருக்குது. ஸோ சின்ன கருத்துக்கள் ஒரு சில பேர் எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு சில பேசினதுக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அது வந்து எங்களுடைய தலைவர் கொடுத்து அது கொடுத்ததில்லை. ஆமாம், ஏன்னா இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் இப்போ எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. நாங்கள் அடுத்த இதில் தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் மட்டும் தான். இப்போ எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளை சேர்த்தால் அவங்க ஒரு 1000 கட்சியாவது சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க இந்தியா கூட்டணியில் யார் எம்பிக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக அந்த இதில் இருந்து இணைந்து செயல்படுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.